தேர்தலில் மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு நடிகர் அஜித் அவர்கள் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்கிறதா நேற்று ஈவினிங்லேருந்தே ஒரு செய்தி சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடந்துச்சு. கண்டிப்பாக டிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே இவங்க 2 பேரும் தான் அதிக ஆதிக்கம் செலுத்துவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் விஜய் முன்னிலை வகிச்சிருக்காரு. டிஎம்கே 73 இடங்களையும் அதிமுக 53 இடங்களையும் கைப்பற்றியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய்க்கு இப்போ வரைக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல, 112 மெஜாரிட்டி கிடைக்கல. அதுக்கு இன்னும் 10 தொகுதி தேவைப்பட்ட சுச்சுவேஷன்லையும் அவர் தான் முதலமைச்சராக இருக்க போறார் அப்படிங்கிறத இப்பயே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்காக எக்கச்சக்கமான பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் விஜய் அவர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்த்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நடிகர் சிவகார்த்திகேயன், சூர்யா, எக்கச்சக்கமான இயக்குநர்கள், நடிகர்கள் இவங்க எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கம் மூலயமா தாவேகா விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தாலும் அஜித் அவர்கள் பர்சனலா விஜய்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆனவர். திரையுலகத்தில் இவங்க 2 பேருக்கு இடையில கடும் போட்டி இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில இவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. ஒருத்தவங்க வளர்ச்சியை பார்த்து இன்னொருத்தவங்க முன்னேறிருக்காங்க அப்படிங்கிறத அஜித் அவரோட மனைவியர்களுடைய ஷாலினியே இப்போ சில மாதம் முன்னாடி ஒரு மேடையில் பேசும்போது தெரிவிச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு காரணத்தோடு இன்னும் தெரியல, நட்பு ரீதியாக நேற்று விஜய் அவர்கள் முன்னிலை வகிச்சதுக்கு பிறகு அஜித் அவர்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் கால் விஜய்க்கு போயிருக்குதான். தன்னோட வாழ்த்தை மனமார்ந்து தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் அரசியல் பயணம் இளைஞர்கள்கிட்ட ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக மக்கள் நம்பி ஓட் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஏமாற்றத்தை கொடுத்துடாதீங்க. நீங்கள் 2026 தேர்தலில் இவ்வளோ முன்னிலை வகித்த விஷயத்தில் 2031க்கான அடித்தளத்தை இப்பயே போட்டிருக்கீங்க. தொடர்ந்து முன்னேறுங்க, தொடர்ந்து போராடுங்க, கண்டிப்பாக களம் உங்கள் பக்கம் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய வாழ்த்துக்களையும் தன்னோட அன்பார்ந்த சப்போர்ட்டையும் தெரிவிச்சிருக்காராம். இந்த விஷயத்தை நேற்று ஈவினிங் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லி பல மீடியாக்கள் சோஷியல் மீடியா மூலயமா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மூலயமா அஜித் அவர்களோட முழு ஆதரவு விஜய்க்கு இருந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஃபோன் கால் மூலயமாவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.